விஜய் பிரச்சார கூட்டத்தில் என்ன நடந்தது என்பதை என்டிஏ கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்ட எம்பிக்கள் குழுவினர் கரூரில் நேரடியாக ஆய்வு செய்து மக்களிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். அம்மா கேக்குறது விஜய் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் இந்த பிரச்சனை நடந்தது? அரை மணி நேரம், 1 மணி நேரம், 40 நிமிஷம், எவ்வளவு நேரம் இந்த கமோஷன் மக்கள் பேசுனது? ஒரு 4 நிமிஷம் தான். அதுக்குள்ளவே தான் இங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா நெருக்கல், எதனால நெருக்கல் ஆனிச்சுன்னு தெரியல. ஆனா லாஸ்ட் என்ட்ரியில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சம்மந்தமே இல்லாம நின்றுச்சு. அது ஆம்புலன்ஸ் நின்று அடுத்த நிமிஷமே தள்ளுமுள்ள ஆயிருச்சு. ஏன்னா இங்க ஆம்புலன்ஸ் எங்களுக்கு நிக்கும் போது அப்ப நாங்களா க்ரோட் ஆகுதுன்னா கொஞ்சம் ஒதுங்கி எங்களை விடுறாங்கல்ல, விடும்போது எல்லாம் தள்ளுமுள்ள எல்லாம் சேர்ந்து தள்ள ஆரம்பிச்சாங்க. சொன்னது இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். Mr. Vijay came, he started speaking. Within about 3-4 minutes, people started getting fainting. They started fainting nearby. First commotion started. Then an ambulance came. That also created commotion. Then we all started running. அக்கா அவங்க கேக்குறது இது எவ்வளவு நேரம் நடந்துச்சு? நீங்க டிச்சில விழுந்து அரை மணி நேரம், 1 மணி நேரம், எவ்வளவு 1 hour இருக்கும். 1 hour போச்சு. அது எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்து ஆம்புலன்ஸ் போறதுமே 1 hour, இதுல கிளியர் ஆகிறதுக்கு 1 hour ஆச்சு. Whole thing to get cleared after the commotion started took 1 hour. அவங்க 4 நிமிஷத்துல இங்க வந்து கலவரம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சவனே மயக்கம் போட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், பாட்டில ஒரு 10 பாட்டில் தூக்கி வீசினாங்க. அது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே அடுத்த நிமிஷம் அவர் கிளம்பிட்டாரு. அது வெறுமே இல்ல, அவங்க ஒரு 2 செகண்ட் கூட ஆகல, கரண்ட் கட் ஆனோடனே அவங்க மூவ் ஆயிட்டாங்க. உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு வெளியாட்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? சார் கண்டிப்பா இருக்குங்க சார். வெளியாட்கள் வந்தாங்க. ஏன்னா நம்ம நார்மல் ஆளுங்க, இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், நம்ம எல்லாம் நார்மலா தான் இருக்கோம் மேடம். ஆனா அவங்க நார்மலா இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியும். ஏன்னா தாடி வச்சு ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சு அப்படியே ஒரு நார்மலா இருக்கணும்ல, அவங்க எல்லாம் நார்மலா இல்ல. This is important. She is saying she felt lot of people who don't belong here. She saw lot of people were in the crowd. They had a different face. They had a different face cut. அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாருமே மக்களை வந்து காப்பாத்தணும். இப்ப போலீஸ் சார்லாம் இருக்காங்கன்னா வந்து அவங்க நம்மள வந்து காப்பாத்தணும் அப்படிங்கற சொல்ற மாதிரி, ஏன் வந்து நாங்கெல்லாம் இவ்வளவு பேர் ஒரு 1000 பேர் இருக்கும்போது எங்களை ஏன் வந்து டிச்சில தள்ளுறாங்க? அதுதான் எங்களோட கேள்வி. இப்ப நார்மலா தள்ளுனா எல்லாரும் நம்ம போய் பின்னாடி விழுவோம் மேடம். அவங்க எல்லாருமே சேமா தானே தள்ளுறாங்க. இப்படி சேமா யாருமே என்னோட கையினா அந்த கட் அவுட்ல மாட்டிருச்சு. பையன் தான் இல்ல, இல்லைன்னா கை நிக்க ஒடிஞ்சிரும். She says she had a fear that people don't belong to this crowd. They were there. And second, she is suspecting why people pushed us to the ditch. Why not to the other side? Heavy and எல்லாமே சேம் கையிட்டு அந்த மாதிரி. Madam, one more eyewitness, sir. One more eyewitness. அதாவது விஜய் சார் வண்டி வந்தது 7:10க்கு இந்த ஸ்பாட்டுக்கு. Vijay sir's vehicle came at exactly 7:10 p.m. கரெக்டா முடியுங்க. அவர் எல்லாத்தையும் கும்பிட்டு மைக்கு 2 மைக்கு வாங்கினது 7:13க்கு. 7:13 he took the mic. 7:13 நடந்தது. அவர் பேசினது 4 நிமிஷம். அவர் பேச ஆரம்பிச்ச 2 நிமிஷத்துலயே ஜெனரேட்டர் ஒயர் பிச்சுனுச்சு. இந்த டவர் கூட ஏறும் போது இதை பிச்சுட்டு போகும்போது அந்த ஒயர் பிச்சுட்டாங்க. கரண்ட் கட்டு கிடையாது. கரண்ட் கட்டாயி செகண்ட் வந்துருச்சு. ஈபி கரண்ட் கட்டு ஆகி 4 minutes he spoke. In the second minute the generator power got cut because somebody in the commotion pulled that wire out. He is saying the power went out and power came immediately. ஜெனரேட்டர் அந்த ஒயரை பிடிங்கிட்டாங்க. அவங்க வந்து அது கயிறு மாதிரி தெரிஞ்சு மொத்தமா இருக்கும், ரோப் மாதிரி இருக்கும். சடசடன்னு ஏறவும் அந்த 12 மேல வரும். அந்த ஒருத்தர் இந்த சைடு ஸ்பீக்கர் ஆகல. அவர் இருந்த காடியில தான் ஸ்பீக்கர் ஒர்க் ஆச்சு. அவர் பேச. So all the speakers did not work because of the generator issue. Only the speaker attached to Mr. Vijay's vehicle was functioning. ஆமா, அந்த காடியில வைக்கணும். ஓகேதா? ரெண்டாவது அவர் அல்டோர்ஜினா மேல வரத்தே இருக்காருல, அவரு போய் தான் மேல சுராரி மைக்க உண்டாங்க சொன்னாரு. அம்மா எம்பி அம்மா கேக்குற கேள்வி, இது யாரோ சதி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. He is saying no pre-planned thing. எந்த சதியும் கிடையாது, எந்த கிடையாது. அவங்க வந்து அவர் அல்லர்ஜுன் அவர் வளர்த்தே இருக்காருல அவரு சார், அவரு தான் மேல போய் இந்த மாதிரி மயக்கம் போட்டான்னு சொல்லுவாங்க. தண்ணி பாட்டில் இருந்து அவங்க விஜய் சாருமே வாட்டர் விஜய் சாருமே அவங்க வந்து தண்ணி வாட்டர் கொடுத்தாங்க அந்த இடம். He is saying one of Vijay's party guy by name Adav Arjun, he went up to Mr. Vijay and told people are fainting. Immediately they started throwing water bottle from the jeep. From the vehicle they started throwing water bottle. அண்ணா இது வந்து விஜய் அவங்க பேசி 4 நிமிஷம் கழிச்சு தான் தண்ணி பாட்டில் போட்டாங்களா? After 4 minutes they threw the water bottle. பேச மொத்தமே 7 நிமிஷம் தான். இப்ப அம்மா கேக்குறது எம்பி அம்மா, நம்ம லோக்கல் நிர்வாகம் இருக்குல்ல, அவங்க இதுல செயல் இழந்துட்டாங்களா? அது வந்து மாவட்ட நிர்வாகம் சரியில்லை.
He is saying the local administration failed. மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரிபடலை. அண்ணா நீங்க சொல்றது விஜய் கட்சி ரெண்டாவது ஒரு காடியின் அகலம் வந்து 12 அடி, 12 அடி காடி அகலம் 12 அடி, அது நீளம் 20 அடிக்கு வரும். அப்படி அந்த ரோடே 19 அடியில் வர சென்டர் கல், அந்த 20 அடி கும்பல் இருக்கும் போது அந்த 12 அடி காடி வரும்போது அந்த 8 அடி உள்ளது. The road is 19 feet. The vehicle itself took 12 feet. So only people had 7 feet to stand. அண்ணா அங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 19 அடி. 20 அடினா 20 அடியில் அந்த Madam, it is from there to here is 20 feet. You give minus 1 feet to the central median. It is about 18-19 feet. So MP sir ஒரு கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, இது நடந்ததுக்கு அப்புறம் விஜய் பேசினாரா நிறுத்திட்டு கிளம்பிட்டாரா? After the commotion started, he ended his speech, he left. அவர் வந்து ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு யார் மைக் வந்து ஆம்புலன்ஸ் விஜய் எவ்வளவு நேரம் இங்க இருந்தாங்கண்ணா? அதாவது மீறி போனா அதாவது அவர் வந்து மைக் பிடிச்சிருந்து 10 நிமிஷம் 10 நிமிஷம். Madam, he is saying no, he didn't resume speech. Mr. Vijay was altogether present for 10 minutes. 10 நிமிஷம் இருந்தாரா? ஆமா 10 நிமிஷம். அதான் சொன்னேன் வந்தது 7:10க்கு. அவர் மேலே கும்பிட்டு அந்த மைக் நான் என்ன செல்ல டைம் பார்த்தேன். He is saying I checked all the time in my cell phone. செல்போன்ல டைம் பார்த்தேன். Thank you.